அரியலூரின் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து செல்வோர் அங்கு அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாம சிரமப்படுறாங்க. அதை பற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு. இதுதான் அரியலூரின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயம். யுனெஸ்கோ நிறுவனம் இந்த கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்து பாதுகாத்து வருகிறது. கம்பீரமாக காட்சியளிக்கும் இந்த கோயில் சோழர்களின் உயர்தரமான நுண்மை கலை மற்றும் கட்டடக் கலைகளுக்கு சிறந்த சான்றாக உள்ளது. இந்த கோவில் சுவர்களில் பதிக்கப்பட்டிருக்கும் செப்பு பட்டைகளில் சோழர்களின் வம்ச வரலாறுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அத்துடன் அவர்களின் ராஜ்யம் பற்றிய வரலாற்று நிகழ்ச்சிகள் வேறெந்த வரலாற்று நூல்களையும் விட சிறப்பான விளக்கங்களை தருவதாக உள்ளது. கிபி 1036 கட்டப்பட்ட இந்த கோயில் ராஜேந்திர சோழனின் புகழை மட்டுமின்றி நம்முடைய தமிழக தென்னிந்திய திராவிட கலையின் மிகச்சிறந்த பாரம்பரியத்தை விளக்குகின்ற கலைக்கூடமாகவும் விளங்குகின்றது. இந்த கோயிலுக்கு மிக அருகிலே ராஜேந்திர சோழனும் அவனுக்கு பின்வந்த மன்னர்களும் வாழ்ந்த அரண்மனைகள் இருந்த இடம். தினம்தோறும் ஆயிரக்கணக்கில் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். ஆனால் அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் எதுவும் அமைக்கப்படவில்லை என்பது வருத்தமளிக்கிறது. கோவிலுக்கு அருகாமையிலேயே சுற்றுலா பயணிகள் தங்கும் வகையில் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய பயணியர் மாளிகை அமைக்கப்பட்டால் தாங்கள் தங்கிச் செல்ல வாய்ப்பாக அமையும் என்கின்றனர் சுற்றுலா பயணிகள். உள்ளூர்ல இருக்கவங்க எல்லாரும் வராங்க. இவங்களுக்கு நிறைய வசதிங்கள்லாம் எதுவும் இல்லை. அதனால இவங்களுக்கு தேவையான வசதி செஞ்சு தரணும். லேடிஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இல்லாமல் குழந்தைங்கள்லாம் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்குலாம் கஷ்டப்படுறாங்க. அதனால அவங்களுக்கு இருக்கிற வசதி செய்து தரணும். நைட்டில் வந்துட்டு மோஸ்ட்லி வரவங்களுக்கு வந்துட்டு இங்கே எதுவும் லைட்டு அந்த இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மாமன்னன் ராஜேந்திர சோழன் இளைஞர் அணியார் இந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, 2015 டிசம்பர் கார்த்திகை மாதத்திலேருந்து நாங்கள் இந்த பௌர்ணமி விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இரவு நேரத்தில் மக்கள் கிரிவலம் வருவதற்குன்னு ஒரு சிறந்த ஒரு சாலை வசதி, லைட்டு வசதி எதுவுமே இல்லை. சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயிலின் சிறப்புகள் மாறாமல் இருக்க அரசு கூடுதல் கவனம் செலுத்தி பாதுகாக்க வேண்டும் என்பதே பலரது எதிர்பார்ப்பாக உள்ளது.